அனிமே ஜப்பான் மொழியில் அனிமேஷன் சொல்லுவாங்க. அனிமேனாலே கொஞ்சம் வினோதமாக தான் இருக்கும் இல்லை, ரொம்பவே எனக்கு தெரிஞ்சு அதனால தான் ரீசெண்டாக அதுக்கு அட்ராக்ஷன் அதிகமாக வருது. ஆனால் நார்மலாக காட்டுற வினோதங்களை தாண்டி வினோதத்துக்காகவே பேர் வாங்கிய அனிமே ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் தான் ஜோஜோஸ் பிசார் அட்வென்ச்சர். அப்படி என்ன இதில் வினோதமாக இருக்கும்? அதுக்கு 1854 லண்டனுக்கு போனோம். பார்ட் 1 ஃபேண்டம் பிளட். எஸ், இந்த அனிமேல 6 பார்ட்ஸ் இருக்குது. அதை தாண்டி 9 பார்ட்ஸ் மேங்கால் இருக்குது. ஒவ்வொரு பாட்டும் யூஸ்வல் அனிமே செட்டிங்கில் இல்லாமல் ஹாலிவுட் படம் கான்செப்ட் இருக்கும். அதாவது பார்ட் 1 வந்து ஒரு வேம்பயர் கான்செப்ட், பார்ட் 2 வந்து ஒரு இண்டியானா ஜோன்ஸ் ஸ்டைலில் ஒரு ரோட் ட்ரிப் கான்செப்ட், பார்ட் 3 ஒரு உலகம் சுற்றும் வாலிபர்கள் கான்செப்ட், பார்ட் 4 ஒரு சீரியல் கில்லர் கான்செப்ட். இந்த மாதிரி லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கும். இதில் சம்மந்தம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒவ்வொரு பாட்டுக்கும் ஜோஸ்டார் குடும்பத்தில் இருக்கிற வாரிசு ஹீரோவாக இருப்பாங்க. ஒவ்வொரு வாரிசுக்கும் ஜோ அண்ட் ஜோ பேரில் வந்துட்டு இருக்கும். லைக் ஜானத்தன் ஜோஸ்டார், இல்லைன்னா ஜோசப் ஜோஸ்டார், ஜோட்டாரோ கூஜோ. இந்த மாதிரி பேரில் வந்துட்டு 2 ஜோ இருக்கனால இவங்க எல்லாருமே ஜோ ஜோன்னு கூப்பிடுவாங்க. இவங்களோட ஒவ்வொரு கதையிலையும் ஒரு அமானுஷ தீய சக்தியை எதிர்த்து அவங்க ஒரு சாகச பயணத்தை தொடங்கி அந்த தீய சக்தியை தீர்த்து கட்டணும். ஃபைட் இருக்குமா? கண்டிப்பாக. ஒவ்வொரு ஃபைட்டில் இருக்கிற வில்லனுக்கு வித்தியாசமான திறமை இருக்கும். ஹீரோ அவனோட அடிவை வச்சு டாக்டிக்ஸை போட்டு வில்லனை சாய்க்கணும். இது ஒரு பேசிக் லெவலில் ஸ்டார்டிங்கில் இருக்கும். ஆனால் பாத்ரி இதுலேருந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போயிருப்பாங்க. இதோட ஆத்தர் ஹிரோஹிகோ அராக்கி பாத்ரியில் வந்துட்டு ஸ்டாண்டுன்னு சொல்லி ஒரு புது கான்செப்டை வந்து இறக்கியிருப்பார். ஒரு மனிதனோட மைண்ட், கேரக்டர், அப்புறம் அவங்களோட சிச்சுவேஷனை பொறுத்து ஒரு பவர் அவங்களுக்கு வந்து ஒரு உருவமாக வந்துட்டு ஒரு வடிவமைக்கப்பட்டிருக்கும். ஒரு மனுஷனும் ஒரு ரகங்கனால ஒவ்வொரு ஸ்டாண்டும் அதே மாதிரி வேறுபட்டு இருக்கும். இதனால தான் ஒரு குறிப்பிட்ட ஸ்டாண்டு இருக்கலே ஸ்ட்ரென்த்துன்னு சொல்ல முடியாது. அதனால் ஒவ்வொரு ஃபைட்டும் போன ஃபைட்டை விட வித்தியாசமாக தான் இருக்கும். ஹீரோ அவனோட கவனத்தை அறிவி வச்சு எனிமி ஸ்டாண்ட் யூஸரோட பவர் என்னன்னு கண்டுபிடிச்சி அவனை சமாளிக்கணும். ஸோ ஒவ்வொரு சுச்சுவேஷனை பொறுத்து ஃபைட் மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஃபைட்டு மட்டும்தான் வினோதமாக இருக்கும்னு பார்த்தா அது மட்டும் இல்லை, இதில் வர கேரக்டர்ஸும் வினோதமாக தான் இருப்பாங்க. ஒவ்வொரு கேரக்டருக்கும் குறைஞ்சது ஒரு வித்தியாச குணாதிசயமாக வச்சுருக்கும். ஏன் ஒரு பாட்டில் இருக்கிற ஜோஜோவே வித்தியாசமாக தான் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஜானத்தன் ஒரு பழம் கேரக்டர் மாதிரி இருக்கிறான்னா அதுக்கு மாற அவனோட பேரன் ஜோசப் ஒரு நக்கல் பிடிச்ச கேரக்டராக இருப்பான். இல்லை அதுக்கும் மாற வரணும்னா ஜோசஃபோட பேர் ஜோட்டாரோ நக்கலெல்லாம் இல்லாமல் சைலண்ட்டாக இருந்து வரப்பாக இருந்து ஸ்ட்ரைட்டாக சம்பவத்தை முடிப்பான். இதே மாதிரி ஒவ்வொரு பாட்டில் வந்து பண்ண விஷயமே திருப்பி வந்து பண்ணாமல் புதுசாக அது விஷயம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் வினோதங்கிற மீட்டரை வந்துட்டு தாண்டி எங்கேயோ போயிட்டு இருக்கனால இந்த சீரீஸ் ஒரு மீம் கூட அவனை மாறிடுச்சு. ஜோஜோட கதை தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜோஸ்டார் ஃபேமிலிக்கும் பிராண்டோ ஃபேமிலிக்கும் இருக்கிற அந்த ஒரு குடும்ப பஞ்சாயத்து தான். மற்ற அனிமேல இருந்து பெரிய பெரிய ஃபைட்டு ஹீரோட பவர் வந்து எப்படி வேலை செய்யுதுங்கிறது ஆரம்பிக்கும். ஆனால் நம்ம ஜோஜோ ஸ்டார்டிங் வந்து அப்படி இல்லை, ஒரு ட்ரெடிஷ்னல் சொத்து விவகாரத்தில் தான் ஆரம்பிக்கும். எஸ், ஜோஸ்டாரோட குடும்ப சொத்தெல்லாம் டியோ பிராண்டோ சோலோவாக வந்து சொல்லிட்டு போகலான்ட்டு ஒரு பிளானை போடுவான். இந்த பிளான் ஒழுங்காக போகாமல் டியோ கையில் ஒரு மாஸ்க் கிடைக்குது. இந்த மாஸ்க்கு கொடுத்ததுனால அவனுக்கு ஒரு பவர் இருக்கும். அதை தடுக்க தான் முதல் ஜோஜோ ஜானத்தன் ஜோஸ்டார் சிங்கம் போல் சீறி பாய்ந்து செல்கிறார். அந்த சக்ஸஸ் அடைகிறாரா இல்லையாங்கிறது வேற கேள்வி. பிறகு வர்ற ஒவ்வொரு பாட்டும் இந்த அடிப்படையை வச்சு தான் கதையை ஸ்டாக் பண்ணுவாங்க. இப்படி தான் கதை ஆரம்பிக்கும். ஜோஜோவோட மொத்த அவுட்லைனை சொல்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா ஒவ்வொரு பாட்டுக்கும் வந்து கண்டென்ட்டுங்கிற விஷயம் வந்து மாறிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த கதையை ஸ்பாயில் பண்ணாமல் சொல்லவே முடியாது. இந்த அளவுக்கு மாறிட்டே இருக்குன்னு இந்த சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் இங்கிலாண்டில் ஒரு சொத்து தகரத்தை வச்சு தான் வந்து ஆரம்பிக்கும். அதுவே கொஞ்சம் இப்போது கரண்ட்டாக வந்துட்டு இருக்கிற பார்ட் 9 வந்து பார்த்திங்கன்னா, ஹவாயில் ஒரு திருட்டு கும்பல் லேண்டை திருடுற வேலையை வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் எப்படி நடக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னா ஜஸ்ட் கிளிக் ஃபர்ஸ்ட் எபிசோட் நைட். ஓகே, பாய்.